ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு புது டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு, அப்புறம் ஒரு 3-4 சின்ன பட்டைத்துண்டு அதே இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது நல்லா சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் அதோட ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் இறங்கும். பார்த்திங்கன்னா சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் ஒரு வெங்காயம் சேர்க்குறேன். இதை நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது கூட நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸில் சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். இது தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்க போகிறோம். அதுக்குள்ளே அரைக்கிற ஐட்டம் பார்த்துல அதை வளர்ந்துருக்கு. இப்போ நான் அரைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு தேங்காய் சட்னிக்கு போடுற அளவுக்கு போட்டால் போதும். பொட்டுக்கடலை, அப்புறம் நான் ஒரு தட்டில் கசகசா 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன் போட்டால் போடுறோம். நம்ம தாளிச்சிருக்கோம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதை போட்டு இப்போ அரைச்சி கொண்டு வர போகிறோம். அப்புறம் நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை இதிலே போட்டு வதக்குனிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இதுக்கு தகுந்த உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இதை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப குறன்னு இல்லாமல் ரொம்ப வழவழன்னு இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கணும். இதை அதில் போட போகிறோம். இப்போ போட்டாச்சு. போட்ட உடனே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு 1 மினிட் இதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். இப்போது வதக்கியாச்சு. கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறோம். இப்போது இது லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். குருமா பதத்துக்கு இதை தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போது இது 5 மினிட்ஸ் கொதிச்சாச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கன்சிஸ்டன்சி வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இறக்குற போய் இறக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கொத்தமல்லி பொடி சேர்க்குறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இதுக்கு கொத்தமல்லி ரொம்ப முக்கியம். கொத்தமல்லி சேர்க்குறோம். இப்போ நம்மளோட இட்லி, தோசை, சப்பாத்திக்குரிய சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா நியூ ரெசிபீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ.